வெள்ளி மலர், இருவாச்சி மல்லி. டெய்லி 1 இல்லை 2 கொடுத்துட்ருக்காங்க. ஃபஸ்ட்டெல்லாம் 1 1 கொடுத்தாங்க, இப்போ 2 2 கொடுக்குறாங்க. இன்றைக்கி வெள்ளை மலரும் மஞ்சள் மலரும் மட்டும் நம்ம ஒரு வீடியோ போடலாம். நம்ம தோட்டத்தில் இருக்கிற வெள்ளை மலர் எத்தனை, மஞ்சள் மலர் எத்தனைன்றதை நம்ம பார்ப்போம். மஞ்சள் கனகாமரம் இன்றைக்கி 6 வகையான அரளிப்பூ நம்ம தோட்டத்தில் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி பூஜைக்கு நிறைய பூக்கள் கிடச்சாச்சு. காஸ்மோஸ், பட்ரோஸ், எப்படி இருக்காங்க பாருங்கள். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரில் ரொம்ப அழகாக இருக்காங்க பாருங்கள். ரசிச்சுட்டே இருக்கலாம் இன்றைக்கெல்லாம் இந்த பூக்களெல்லாம். எவ்வளோ பூக்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நம்ம பக்கெட்டில் பறித்து வச்சுருக்கோம். இது கொஞ்சம் தான் பறிச்சு செடி வச்சிருந்து அப்படியே தான். துளசி செடியில் துளசி பூ நிறைய பூத்துருக்காங்க. நம்மக்கிட்ட ஒரு 10-15 துளசி செடி இருக்குது. எல்லாமே இப்போ கொஞ்சம் கொஞ்சம் பறிச்சிருக்கேன் நான். நாளைக்கு பாபா கொடுத்து அனுப்பலான்னு சொல்லி மாலை மாதிரி தொடுத்து பாபா கோயில் கொடுத்து அனுப்பலான்னு. இந்த மாதிரி ஒவ்வொரு தொட்டிலையும் இருக்குது. நல்லா பெரிய பெரிய செடியாகவே இருக்குது. பாபா கோவிலுக்கு மாலை ரெடி ஆகிட்டுருக்கு. இது ஒரு சாமிக்கு இது போதுமானது. இன்னும் ஒரு 3 மாலை கட்ட போகிறேன். இன்னும் இருக்குது துளசி எல்லாம் கட்டுறதுக்கு. கட்டிகிட்ருக்கேன். கட்டி முடித்த உடனே கோவில் கொடுத்து அமுச்சிடுவேன். என்னால் போக முடியாது, என் ஹஸ்பண்ட் கையில் கொடுத்து அமுச்சிடுவேன். இந்த ஸ்பைடர் மலர் பாருங்கள், வெள்ளை கலரில் எவ்வளோ அழகாக இருக்காங்கன்னு. அவங்களோட இதழ்கள்லாம் பாருங்கள். முதல்ல ஒரு கொடை மாதிரி உள்ளே வராங்க. அப்படியே இந்த கொடை காம்பு மாதிரி வெளியே வந்து அந்த கொடையில் இருக்கா மாதிரியே எப்படி இருக்காங்க பாருங்கள். அப்படியே ஒரு கொடை மாதிரியே தான் இந்த மாடல். ரொம்ப அழகாக இருக்காங்க. இதில் வேறு டிசைன்ஸ் வேறு. இந்த காம்பு டிசைன்ஸு. இது அழினியும் மலர். சின்ன செடி தான், 1 அடி உயரம் தான் இருக்கும். சின்ன தொட்டியில் தான் வச்சுருக்கேன். ஆனால் 5 பூக்கள் கொடுத்துருக்காங்க. பூக்கள் சைஸ் ஒரு கையளவு இருக்குது. இந்த செடியை ஒரு 10 செடி வச்சுட்டோம்னா நம்ம வீடு ஃபுல்லாக பூக்களாக இருக்கும். எல்லா சீசன்லேயும் ஓரளவுக்கு பூத்து தான் இருக்காங்க. அதுவும் சம்மரில் நல்லாவே பூ கொடுக்குறாங்க. வெயிலை தாங்கி வளர்கிறாங்க. 10 நாளைக்கு ஒரு தண்ணி ஊற்றினா போதும். எதுவும் எக்ஸ்ட்ரா கேர்லாம் வேண்டாம். பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்காங்க பாருங்கள். தேங்க்யூ. வெள்ளிக்கிழமை அதுவும் நிறைய பூக்கள் கொடுத்துருக்காங்க. எப்போதுமே நிறையா கொடுப்பாங்க. இன்னும் வெள்ளிக்கிழமையில் நமக்கு நிறைய பூக்கள் கொடுத்தா ரொம்ப விசேஷமாக நமக்கு இருக்கும். சாமி படத்துக்கு தேவையான எல்லா பூக்களும் நம்ம வீட்டிலேருந்து கிடைக்கும் பொழுது ரசிக்கிறதுக்கும் சரி, சாமி படத்துக்கும் சரி, அலங்காரம் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே சூப்பர். இத்தனை வண்ண பூக்கள் இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் பூத்துருக்காங்க. இன்னும் 2-3 செடி நான் எடுக்கலை. அது ரொம்ப டவுனில் இருந்து குனிஞ்சு எடுக்கணும், எடுக்கலை. தேங்க்யூ. ஆல் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.